எடுப்பான் தோழன். அத்தியாயம் 3. ஆனால் போனாள் பத்மஜா விமலாவோடும் ருசியோடும். ப்ளூ மவுண்டனில் காலை 6 மணிக்கு மெட்ராஸ் போன பத்மஜா துளசியின் வீட்டில் குளித்து முடித்து டிஃபன் செய்துவிட்டு சொன்னாள். துளசி, நான் ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் போய் அங்கே வேலை செய்கிற ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்த்துட்டு வர்றேன்னு. என்னடி இத்தனை நாளும் இல்லாத ரிலேட்டிவ்? அப்பா சொல்லிவிட்டார். சொல்லி புறப்பட்டு வீதிக்கு வந்து தெருமுனையிலிருந்த டாக்ஸி ஒன்றை நிறுத்தி ஏறினாள். டாக்ஸி 10 நிமிடத்தில் சர்க்குலர் ரோட்டின் 2வது தெருவை தொட்டு கல்பகாவின் நிழலான பங்களாவுக்கு முன் நின்றது. காம்பவுண்ட் கேட்டை நெருங்கினாள் பத்மஜா. யாரம்மா பார்க்கணும்? கல்பகா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள் யாரும்மா? என் பேர் பத்மஜா, சேலத்திலிருந்து வர்றேன். கொஞ்சம் இருங்கம்மா, கேட்டுட்டு சொல்கிறேன் என்றவன் தன் வாட்ச்மேன் செல்லுக்கு நுழைந்து இன்டர்காமில் ரிசீவரை எடுத்து பேசினான். போங்கம்மா, அம்மா உங்களை வர சொல்கிறாங்க. பத்மஜா உள்ளே போனாள். போர்டிகோவில் அடைசலாய் 4-5 கார்கள் நிறுத்தியிருக்க ஸ்டேஷன் நாய் ஒன்று குறைக்காமல் அவளையே காதுகளை நிமிர்த்தி கொண்டு பார்த்தது. சிலிப்பரை வரவேற்பறையில் உதறிவிட்டு தயக்கமாய் உள்ளே போன பத்மஜா ஓடி வந்து வரவேற்றாள் கல்பகா. வா பத்மஜா, மெட்ராஸ் வந்ததும் ஞாபகமா என் வீடு தேடி வந்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். பத்மஜாவின் தோளை அணைத்த மாதிரி உள்ளே கூட்டி போனாள் கல்பகா. ஹாலில் தென்பட்ட சோபாக்களில் நடுத்தர வயதுக்கு மேற்பட்ட 2 பேர் வெள்ளை வெள்ளென்று ஜிப்பாக்களில் தெரிந்தனர். அவர்களை பார்த்ததும் பத்மஜா தயங்கினாள். சும்மா வா பத்மஜா, அவங்க ப்ரொடியூசர் தான். கபூர் பிரதர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பியே, அந்த கம்பெனி தான். நீ வந்த நேரம்தான் அவங்க படத்தில் புக்காக போகிறேன். பத்மஜாவை தன்னோட இருத்தி உட்கார வைத்து கொண்டாள் கல்பகா. எதிரே உட்கார்ந்திருந்த ஜிப்பாக்களில் ஒருவர் கேட்டார், என்ன கல்பகா, பாப்பா யாரு? லட்சணமா இருக்கா? கல்பகா புன்னகைத்தாள். பேரு பத்மஜா, ஊரு சேலம். போன வாரம் நான் ஏற்காடு ஷூட்டிங் போயிருந்த போது சேலம் லாட்ஜில் எங்கேயும் இடம் கிடைக்கல. அப்புறம் பத்மஜா வீட்டில் தான் தங்கினோம். கேமராவுக்கு போஸ் அமர்க்கலமாக இருக்கும். ஹோம்லி பேஸ். இன்னொரு ஜிப்பா கைகளால் கேமரா கோணம் வைத்து பார்த்தது. கல்பகா சிரித்தாள். பத்மஜா சினிமாவில் நடிக்க வரல சார், என்னை பார்க்க தான் வந்திருக்கா. நடிக்க வச்சிட்டா போச்சு. பத்மஜா வெக்கத்தோடு மறுத்தாள். நோ நோ, எனக்கு நடிப்பெல்லாம் வராது. அது எல்லாம் நம்ம டைரக்டர் நடிக்க வச்சிருவார். அவ சொல்கிறபடி கை காலை ஆட்டினா போதும். என்ன பத்மஜா, கபூர் பிரதர்ஸ் படத்தில் நடிக்கிறியா? கேஷ்ஃபுல் கம்பெனி. தேவர் பிலிமுக்கு அடுத்தபடியாக நடிகர் நடிகைகளுக்கு கேஷ் தர்ற ஒரே பார்ட்டி கபூர் பிரதர்ஸ் தான். அவங்க அடுத்த படத்துக்கு புதுமுகம் ஒன்றை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அவங்க இருக்கிற நேரமாக பார்த்து வந்திருக்க. நடிக்கிறியா? பத்மஜா பதட்டமானாள். ஐயையோ வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா தானே, அதெல்லாம் சமாதானப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, மேக்கப் டெஸ்ட் போட்டு பார்த்துடலாமா? முதல் ஜிப்பா பரபரத்தது. ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு நடிப்பெல்லாம் வராது. ஏதோ பாருமா பத்மஜா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. லேசாக மேக்கப் டச் பண்ணி கேமரா கோணம் பார்த்திடுவோம். போகிறோம். நீ உங்கள் ஃபேமிலி மெம்பரை கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவு சொன்னால் கூட போதும். வீட்டில் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க சார். ஒத்துக்காட்டி நீ நடிக்க வர வேண்டாம். நாங்கள் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்த போகிறதில்ல. கல்பகா பத்மஜாவின் பக்கமாய் திரும்பினாள். நானும் கூட வர்றேன் பத்மஜா. 10 நிமிஷம்தான். மேக்கப் டச் பண்ணி கேமரா கோலம் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பயமும் இல்லை. வா பத்மஜா. 3 பேரும் எழுந்தார்கள். பத்மஜாவை பொருட்படுத்தாமல் தங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தார்கள். டைரக்டர் விஜயா கார்டனில் தான் இருப்பார், அங்கேயே போயிடலாம். மேக்கப் ராஜ் செட்டில் தான் இருப்பானா? அவன் அங்கேயே தான் இருப்பான். ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். வேண்டியதில்லை, அவன் செட்டில் தான் இருப்பான். கேமராமேன் பிலிப்ஸ் 2nd ஃப்ளோரில் இருப்பான். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக சொன்னால் வருவான். சரி, புறப்படுங்க. பத்மஜா குறுக்கிட்டு பதட்டமாய் பேசினாள். எனக்கு மேக்கப் டெஸ்டெல்லாம் வேண்டாம். நான் சினிமாவில் நடிக்கலை. நீங்கள் நடிக்க வேண்டாம், சும்மா வந்தால் போதும். ஜிப்பா கொஞ்சி பேச கல்பகா பத்மஜாவை வலுக்கட்டாயமாக போர்டிகோ காருக்குள் அழைத்தாள்.
அதிர்ஷ்ட தேவதை நம்மை பார்த்துக்கிட்டு வர்றப்ப நம்ம திரும்பி நிற்கக்கூடாது பத்மஜா. இது வெறும் மேக்கப் டெஸ்ட்டு தான், வா போகலாம். பத்மஜா மறுக்க கூட்டிக்கிட்டு போனார்கள். அத்தியாயம் 4. பத்மஜா பிரமிப்போடு பார்த்து கொண்டே வந்தாள். நிறைய பேர் அடர்த்தியான அரிதாரம் பூசிக்கொண்டு மரநிழலில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் நிரம்பி இருந்தார்கள். கோஷ்டி டான்ஸில் வரிசையாய் நின்று ஒரு பாடலுக்கு ஒரே மாதிரியான சிகப்பு புடவைகளில் பெண்கள் காத்திருந்தார்கள். கார் காங்கிரீட் ரோட்டில் ஓடி 2வது ஃப்ளோருக்கு முன்னால் மௌனமானது. ஜிப்பாக்கள் 2 பேரும் முதலில் இறங்கி காரின் பின்பக்க கதவை திறந்தார்கள். இறங்குமா பத்மஜா. பத்மஜா சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு இறங்கினாள். அந்த 2வது ஃப்ளோரில் யாருமே இல்லை. ஃப்ளோரின் ஓரமாய் நின்று சிகரெட்டை பிடித்து கொண்டிருந்த அந்த உயரமான வாலிபனை ஜிப்பா கூப்பிட்டார். டேனியல் சார். அவன் சிகரெட்டை ஷூவுக்கு கீழே கொடுத்து நசுக்கிவிட்டு மெதுவாய் நடந்து வந்தான். கேமராமேன் பிலிப்ஸ் எந்த ஃப்ளோரில் இருக்கான்? பிலிப்ஸா? அவர் இப்போதான் வீட்டுக்கு போனார். அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது. ச்சே என்றது ஒரு ஜிப்பா. உனக்கு ஏதாவது ஃப்ளோரில் ஒர்க் இருக்கா டேனியல்? 3வது ஃப்ளோரில் இருக்குது சார். இப்போ பிரேக். நல்லதா போச்சு. இந்த பொண்ணு பத்மஜா, நம்ம அடுத்த படத்தில் ஹீரோயின். மேக்கப் போட்டு கேமரா ஆங்கிள் பார்க்கணும், ஸ்டில் எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் உதவி பண்ண. டேனியல் பத்மஜாவை திரும்பி பார்த்தான். பெஸ்ட்டு செலெக்ஷன் சார். பிறகு வந்த நிமிஷங்களில் பத்மஜா மேக்கப் அறைக்கு கூட்டி போகப்பட்டு லேசாய் பவுடர் போட்டாள். தலைமுடியின் அலங்காரத்தை மாற்றினார். கேமராவின் முன் விதவிதமாய் நிறுத்தப்பட்டாள். சிரிக்க வைக்கப்பட்டாள். கல்பகா அடுத்த ஃப்ளோரில் நடித்து கொண்டிருந்த ஒரு தெலுங்கு ஹீரோவை பார்க்க போக ஜிப்பாக்கள் கேமரா கோணம் பார்க்க பத்மஜாவை பொசிஷனில் நிற்க வைப்பதற்காக வந்த டேனியல் அவளிடம் மெல்லிய குரலில் கேட்டான். உனக்கு எந்த ஊரு? சேலம். ஏன் பயப்படுற? நடிக்க வந்துட்டா தைரியமாக இருக்கணும். பத்மஜா ஒன்றும் பேசாமல் அவனை பார்த்தாள். டேனியல் சிரித்தபடியே கேட்டான். ஆமாம், இந்த கபூர் பிரதர்ஸை எப்படி பிடிச்ச? நான் ஒன்றும் பிடிக்கல. ரொம்பவும் கோவப்படாத. முந்தானியை கொஞ்சம் சரிய விட்டு கவர்ச்சியாக போஸ் கொடு சொல்லிக்கொண்டே அவள் தோள் மேலிருந்த சேலை தலைப்பை எடுக்க முயன்றான் டேனியல். தொடாதே. விருட்டென்று எழுந்தாள் பத்மஜா. டேனியல் சிரித்தான். சரிதான், உட்காரடி. உன்னோட பத்தினித்தனத்தை என்கிட்ட காட்டாத. இந்த நிமிஷம் நீ இந்த கேமரா முன்னாடி நிற்கிறதுக்காக எத்தனை ராத்திரி உடம்புல துணி இல்லாமல் அவங்க கூட படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். யூ ராஸ்கல். பளிரென்று கையை வீசி டேனியலை அறைந்தாள் பத்மஜா. கேமரா கோணம் பார்த்து கொண்டிருந்த 2 ஜிப்பாக்களும் வேகமாய் வந்தார்கள். என்ன பத்மஜா, என்னாச்சு? பத்மஜா கண்ணீரில் நீரோடு அவர்களை பார்த்தாள். சார், இந்த ஆள் என்கிட்ட அசிங்கமாக பேசுகிறான். என்னோட உடம்பை தொட வர்றான். என்ன டேனியல்? சார், கேமரா கோணத்துக்கு தகுந்த மாதிரி நிற்க வச்சேன். கை மேலே படாமல் இருக்குமா? நாய் வேஷம் போட்டால் பாலை நக்கித்தான் குடிக்கணும். நடிக்க வந்துட்டா மற்றவன் உடம்பை தொட தான் செய்வான். எனக்கு இந்த மேக்கப் டெஸ்ட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் போகிறேன். மேக்கப்பை களைத்து வீசிவிட்டு ஃப்ளோரை விட்டு வெளியே வந்தாள் பத்மஜா. ஜிப்பா பின்னாடி ஓடி வந்தார். பத்மஜா கொஞ்சம் நில்லமா. நிற்காமல் நடந்தாள் பத்மஜா. என்ன டேனியல், அவசரப்பட்டுட்டியே? அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருந்தோம். போறா விடுங்க சார். டேனியல் தூரத்தில் வேகமாய் நடந்து போகின்ற பத்மஜாவை பார்த்து கொண்டே சிகரெட் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் ஒன்றை உதட்டில் எடுத்து வைத்தான். அத்தியாயம் 5. கல்யாண மண்டபத்தில் நாதஸ்வரம் இசை ஊதுபத்தி புகையால்